இந்த நாட்டை ஆண்ட பிரதமர் எவனும் கடற்கரையில் படுத்திருக்கானா? இந்திய நாட்டில் எத்தனை மாநிலங்கள் அத்தனை மாநில முதலமைச்சர் கடற்கரையில் படுத்திருக்கானா? நீ என்னத்தை புடுங்கிட்டானே எல்லாரும் ரெண்டு ரெண்டியாக படுத்திருக்க. அப்புறம் வெளியில வந்து நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அதான் தெரியுது. சேர்ப்படி வாங்குறது, 2-3 சீட்டுக்கு முட்டிக்கால் போடுறது, சொந்தமா சுயமா தன்மானத்தோடு நினைக்கிறத பேச முடியல. அப்புறம் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி எங்க போய் எம்புரணி? குறையை கேட்கிற இடத்தில் இல்லாமல் குறையை தீர்க்கிற இடத்தில் வைக்கமா வேணாமா என்பது முடிவெடுக்க வேண்டியது என் மக்கள். ஆனால் இப்போது நாங்கள் செய்கிற வேலை என்பது எங்கள் பிறவி பணி, கடமை. ஒரு நாடு மிகப்பெரிய துணைக்கண்டம், மிகப்பெரிய கடற்படை ராணுவத்தை நிறுத்தி இருக்கிறது. ஒரு அடிப்படை கேள்விகள் தானே. பாதுகாப்பு பணியை இந்திய கடற்படை ராணுவம் செய்கிறது. இந்திய கடலுக்குள் யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? இந்த கேள்வி எழுமா எழாத? உன் சொந்த நாட்டு மக்களை அதை நீ சொல்லிரு. நீ என் நாட்டு மக்கள் இல்லைன்னா நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிறோம். எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொல்ற மாதிரி எப்படி பாதுகாக்கணும்னு எங்களுக்கு தெரியும். விட்டுரு எங்களை. ஆனால் நீ வாக்கை கேட்கிறாய், அது இனிக்குது. என் வரியை கேட்கிறாய், அது இனிக்குது. ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் உனக்கு கசக்குது? ஏன் கசக்குது? என் ஓட்டு இனிக்குது, என் உரிமை ஏன் கசக்குது? அப்ப எப்படி? இவ்வளவு பெரிய ராணுவம் ஒரு முறையாவது தன் நாட்டு குடிமக்களை சுடும்போது தடுத்து காத்து காப்பாற்றியது என்ற செய்தியை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள், என் சொந்தங்கள் படித்ததுண்டா? இல்லை. ஒருபோதாவது சிறை பிடிக்கும் போது தடுத்து காத்து மீட்டது என்ற செய்தியை படித்தீர்களா? இல்லை. அப்ப வலிமை மிக்க இந்திய கடற்படை ராணுவம் அங்க என்ன கபடி விளையாடுதா இல்ல பல்லாங்குழி ஆடுதா? யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்கிறது? ஒரு சின்ன நாடு. ஒரே ஒரு முறை என் மீனவனை தொட்டா என்றால் பொருளாதார தடை. உன்னோட வர்த்தகம், தொழில், ராணுவம் எந்த ஒப்பந்தமும் கிடையாது சொன்னால் தொடுவானா? தொடமாட்டான். ஏன் இவன் சொல்ல மாட்டான்? சாவவன் தமிழன், சகித்துக் கொள்வான். ஏனால் இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழும் தமிழர்களும் பகைவர்கள். எந்த இடத்தில் உன் உரிமைக்காக உன் உணர்வை மதித்து உன் உயிரை மதித்து நின்றிருக்கிறான் சொல்லு. காவிரி காங்கிரஸ் திமுக இல்ல காங்கிரஸ் பிஜேபி இல்ல கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு. முல்லை பெரியாற்று உரிமை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாரதிய ஜனதா இந்த கட்சிகளின் நிலைப்பாடு ஒன்னும் இல்லை. கச்சத்தீவு மீட்பு கொடுத்ததுதான். தம்பி கூட பேசலாம், அதேதான் சொல்லும். யாருடைய சொத்து? உங்க அப்பன் சொத்தா, உங்க ஒத்தா சொத்தா? இது என் தாத்தா சொத்து. சேதுபதி மன்னனுடைய என்னுடைய பரம்பரை நிலம். தம்பி துரைமுருகன் சொன்ன மாதிரி இந்தியாவை நீ துண்டாட விரும்புகிறாய். நாங்கள் இந்திய நிலப்பரப்பை பெருசாக்க விரும்புகிறோம். எடுத்து என் தாய் நிலத்தோடு சேருங்கிறோம். என்னைய பிரிவினைவாதிங்கிற. நீ கொடுத்தது அஞ்சோரை, நீ தேசியவாதிங்கிற. நேடாது என்னது? இப்போ ஒருவேளை எங்ககிட்ட அதிகாரம் வந்துடுச்சு, இந்த கச்சத்தீவை பிரிச்சு எடுக்கிருச்சு. நீ கச்சத்தீவை நான் கேட்கல, அவன் விட்டுட்டு போயிடுவான். அவனுக்கு தெரியும். இலங்கை கடற்படைக்குள்ள சீனம் இருக்கான். நம் மீனவர்களை தாக்குறான். செய்தி பார்த்துக்க, பத்திரிகையில் இருக்கு, நீங்க இன்னும் கூட இருக்கு, படிச்சுக்கலாம். அடிக்கிறான், சிங்கள ராணுவ வீரன் அடிக்கிறான். அடிக்கும்போது இந்த சீனன் அடிக்கிறான். அடிக்கும்போது எப்படி அடிக்கிறான்? நம்ம மீனவர்கள் சொந்தங்களை, they are all bloody Indians, fool தமிழியன்ஸ் அடிக்கிறான். எப்படி அடிக்கிறான்? bloody Indians, fool தமிழியன்ஸ் அடிக்கிறான் அந்த சீனை. இந்த பேருக்காம பாருங்க, இந்த சிங்களன், நோ 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 நோ, they are all பிரபாகரன் ரிலேஷன்ஸ். அப்படியே அந்த உரையாடல புத்தகத்தில் எழுதியிருக்கான். இதுல இருந்து நீ சொன்னாலும் சொல்லனாலும் அவனுடைய ரிலேஷன்ஸ் தான் நீ. உலகம் அப்படிதான் உன்னை பார்க்கும். இப்போ நம்ம பல தடவை கேட்டோம், இவன் செய்ய மாட்டான், நல்லா தெரிஞ்சுக்கணும். இவன் கேட்க மாட்டான், பேச மாட்டான். ஏன்னா இந்த பாரு, இங்க இருக்கிற பிரச்சனை தங்கச்சி அஞ்சம்மாள் சொன்ன மாதிரி, இது மீனவன் பிரச்சனை, அது மாணவன் பிரச்சனை, அது விவசாயி பிரச்சனை, இது போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை. இங்க இதுதான்டா பிரச்சனை.
இந்த மீனவனுக்கு அவனே போறான்னும், முத்தரையருக்கு ஒரு பிரச்சனையா என் தம்பி செல்வகுமார் தான் போறான்னும், தேவேந்தருக்கு ஒரு பிரச்சனையா அது இந்த தேவேந்தர் சமூகம் தான் போறான்னும், பறையருக்கு ஒன்னா பறையரே போறான்னு. எப்படா உன் உரிமையை மீட்ப? இதில் எந்த பிரச்சனையும் நம் சொந்த பிரச்சனை, நம் இனத்தின் பிரச்சனை என்று என்னைக்கு வருகிறியோ அன்றுதான் எழுச்சியான போராட்டமாக மாறும். அதிகாரம் கவனத்தில் எடுக்கும், தீர்வு வரும். கடல்ல மீன் பிடிக்கிறது மீனவன் பிரச்சனை இல்ல, நம் உரிமை பிரச்சனை. கடற்கரையில சமாதி கட்டுறதுல நம்ம அதை தகர்க்கணும்னு சொல்றது மீனவர் வாழ் உரிமைக்காக இல்ல. கடற்கரை தமிழனுடைய கடற்கரை, என்னுடைய பொது சொத்து. அது எவனுக்கும் கல்லறை கிடையாது. அது உங்க ஒப்பனுக்கும் கிடையாது, உன் தாத்தனுக்கும் கிடையாது, எவனுக்கும் கிடையாது. கடற்கரை கடற்கரை தான். இந்திய நாட்டிலே இந்த நாட்டை ஆண்ட பிரதமர் எவனும் கடற்கரையில் படுத்திருக்கானா? இந்திய நாட்டில் எத்தனை மாநிலங்கள், அத்தனை மாநில முதலமைச்சர் கடற்கரையில் படுத்திருக்கானா? நீ என்னத்தை புடுங்கிட்டேன்னு எல்லாரும் 2 ஏக்கர்ல படுத்திருக்க? இல்லை எங்க பாட்டனை போல விடுதலைக்கு செக்கு இழுத்தியா, இல்லை தூக்குல தொங்குனியா, இல்லை சிறை வெட்டியா, மிதி வெட்டியா? ஒன்றும் பண்ணல. அப்ப அது கடக்கும் போது நமக்கு ஒரு வெறி வரும் பாரு. எங்களையெல்லாம் தூக்கி சுடுகாட்டில் போட்டு நாட்டே சுடாதாக்கி போட்டு நீ மல்லாந்து குழு குழுன்னு கடற்கரையில் படுத்துக்கிட்டு சேட்டை தானே இது. நாமெல்லாம் பேராசைப்பட்டு எல்லை தாண்டி போனோம், நீ என்ன பட்டு அங்கே படுத்திருக்கிற? என்னது? ஒருத்தன் கேட்க மாட்டான், ஒருத்தன் கேட்க மாட்டான். எல்லை தாண்டி மீனவன், கேரள மீனவன் வந்துறான். ஏன் அவனை நீ கைது பண்ண மாட்ட? ஏன் சுட மாட்ட? ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பன், எனக்கு மத்தவன் அப்பன். தொடா பாப்பம்ங்கிறான். இங்க பேசிய என் தங்கை அனீஸ், என் தம்பி இமா எல்லாம் பேசினாங்க. இத்தாலி கடற்படைங்க, கேரள மீனவன் 2 பேர் படகுல போற போது எச்சரிக்கிறாங்க. அவன் கடற்படை எச்சரிக்கிறான், கிட்ட வர்றான், வேற எது எதிரி படையோ உளவுப்படை தெரியல, சுட்டுறாங்க. சந்தேகத்துல சுட்டுறான். 2 மீனவன் செத்துறா. உடனடியா அந்த அரசு தண்டம் விதிக்குது. தண்டம் விதிச்சு 2 கோடி அவன்கிட்ட வாங்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கோடி கொடுத்துருது. ஆனால் 850 மீனவன் சேர்த்திருக்கான். ஒத்த பொட்டு 1 ரூபா காசு நெத்தியில பொட்டு காசு தரல. எப்படி இருக்கு? மீனவன் பிடித்து வந்த மீனுக்கு இருக்கிற மதிப்பு மீனவன் உயிருக்கு இல்லை. இங்க அதான் பிரச்சனை. அது சிறை பிடித்துறாங்க அந்த இத்தாலி கடற்படை வீரர்களை. இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறாங்க. நல்லா கொஞ்சிக்கணும். என்ன சொல்றாங்க? இந்த குற்றத்திற்கு மீனவர்களை சுட்டுக் கொன்ற இத்தாலி கடற்படை வீரர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை கொடுக்கலாம்ங்கிறாங்க. இருக்கு செய்தி, நானா சும்மா சொல்ல. எவ்வளவு தூரம் போறான் பாருங்க. ஏன்னா அங்க ஆள் இருக்கான், அவனுக்கு அப்ப இருக்கான், அவ்வளவு தூரம் வேலை நடக்குது. ஏன் அந்த அரசு, காங்கிரஸ் அரசு அவ்வளவு துடிக்குது? காங்கிரஸ் ஆளுகிற உயரத்தில் அங்க இருக்குது. அதை இழந்து விடக்கூடாது என்று அந்த மக்களின் உரிமைக்கு நிக்குது. இந்த கர்நாடகாவில் காவிரி நதிநீர் உரிமை நம்ம கேட்கும் போது வாய் திறக்காத இந்த கட்சிகள் ஆள்வது திருப்பி திருப்பி பாரதிய ஜனதா காங்கிரஸ் தான். ஏன் இங்க இருக்கிறது பேச மாட்டேது? பேசினால் அங்க காங்கிரஸ் பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா பேசினால் காங்கிரஸ் வெல்லும், இங்கே காங்கிரஸ் பேசினால் பாரதிய ஜனதா வெல்லும். அந்த மாநிலத்தை ஆளுகிற உரிமைக்காக ஒரு தமிழ் தேசிய மக்களின் உரிமையை இழக்கிறது இந்த கட்சிகள் பறிகொடுக்க தயாராக இருக்கிறது. ஆனால் மான உணர்வு, இன உணர்வு இல்லாத நாம் அதை மறந்து விட்டு திருப்பி திருப்பி அவனுக்கு வாக்கை செலுத்தி வலிமையை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். என் உரிமைக்கு நிற்காத உனக்கு ஒரு வாக்கு இல்லை, ஒரு ஓட்டு கூட இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கினால் அவன் நடுங்குவான், பயப்படுவான். ஆனால் அது இல்லை, அவன் திமிரா அலைகிறான். அப்ப இஸ்ரேலில் தேர்தல் நடக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பேசி இந்த ராணுவ வீரர்களை அங்கே வாக்கு செலுத்துவதற்காக அனுப்ப சொல்கிறார்கள். இவர்கள் சிறை விடுப்பு விட்டு அங்கே அனுப்புகிறார்கள். அப்ப மன்மோகன் சிங் பிரதமர். அங்கே போனவர்கள் திரும்பி வரவில்லை, அனுப்ப முடியாது என்கிறது. இந்த நாட்டின் பாராளுமன்ற அவையிலே பிரதமர் மன்மோகன் திருப்பி அனுப்பவில்லை என்றால் மிகப்பெரிய பின்விளைவை சந்திப்பீர்கள் என்று எச்சரிக்கிறார். எப்படி பாருங்க, 2 மீனவனை சுட்டதுக்கு எவ்வளவு வேலை நடக்குது. 850 மீனவனை சுட்டிருக்கான். என்ன நடந்திருக்குன்னு பாரு. எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி பேசின மாதிரி, நீ காங்கிரஸ் மீனவர் சங்கம், பாரதிய ஜனதா மீனவர் சங்கம், அதிமுக மீனவர் சங்கம், திமுக மீனவர் சங்கம், அவன் வெட்டி போடுறான் 2 அங்கம். இப்படித்தான், வேற ஒன்றும் கிடையாது. வேற என்ன நடக்குது?
என்ன நடக்குது? ஏன் தமிழின மக்கள் இத்தனை கோடி மக்கள் இருந்தும் இவர்களுக்கு அதிகாரம் வரவில்லை என்றால், சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நிற்பதால் ஓர்மை இல்லை. ஓர்மை இல்லாதால் அரசியல் வலிமை இல்லை. அரசியல் வலிமை இல்லாதால் அதிகார வலிமை இல்லை. இவ்வளவுதான். இதைத்தான் நம்முடைய ஐயா காப்பா அரவாணன் தன்னின பகை என்கிறார். தேவேந்திரரை நிறுத்தினால் தேவர் போட மாட்டார், நாடாரை நிறுத்தினால் கோணார் போட மாட்டார், பறையரை நிறுத்தினால் படையாச்சி வாக்கு போட மாட்டார். இப்ப எப்படி தமிழ் தேசிய மக்களுக்கு, தமிழின மக்களுக்கு அதிகாரம் வரும், அரசியல் வலிமை வரும்? ஆனால் கருணாநிதி பேரனுக்கும் பேத்திக்கும் ஓட்டு போட்டு விடுவார். ஏன்? இதுதான் இங்க இருக்கிற கொடுமை. ஒரு கவுண்டர் நாட்டாண்டால் அந்த சாதி ஆதிக்கம் பெறும் என்று மற்றவன் நினைக்கிறான். ஆனால் ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எம்ஜிஆரோ அல்லது ஐயா ஸ்டாலினோ ஆண்டால் தேவரும் கை கட்டுகிறான், கவுண்டனும் கை கட்டுகிறான், நாடாரும் கை கட்டுறான், வன்னியனும் கை கட்டுறான், நாமும் கட்டி விடுவோம், போட்டுறான். அதனால மொத்த வீட்டுக்காரனே ஆண்டுட்டு போயிடுறான். இதை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அப்புறம் வெளியில வந்து நாங்கள் யார் தெரியுமா, நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அதான் தெரியுது. செருப்படி வாங்குறது, 2-3 சீட்டுக்கு முட்டிக்கால் போடுறது, சொந்தமா சுயமா தன்மானத்தோடு நினைக்கிறத பேச முடியல. அப்புறம் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி எங்க போய் எம்புரணி? எதுக்கு? என்ன எம்புரணி? தொடர்ச்சியாக மீனவ மக்கள் பட்டினி போராட்டம். இந்த படம் நானே என் தம்பி ரவிகிட்ட சொல்லி, சரி பட்டினி எழுது போராட்டம் கவனிச்சிட்டாரா? உடனே மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்துட்டாரா? இல்லை மீன்வளத்துறை அமைச்சர் வந்து பார்த்துட்டாரா? என்ன பிரச்சனை நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லிட்டாரா? முறையிட்டாரா? கடிதம். நீ முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்கோம்னு நினச்சிட்டு தெரிஞ்சினா நாம் பொறுப்பா? நீ போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணியிருக்க. நீ உனக்கான தலைவனை தேர்ந்தெடுத்துக்க நினைச்சா, நீ சாராய ஆலை முதலாளியை தேர்வு பண்ணியிருக்க. அவருக்கு நீ படிக்கிறதை பத்தி கவலை இல்லை, நீ குடிச்சியா இல்லையாங்கிறத உங்க அப்பா கவலைப்படுவார். என் புள்ள படிக்குதா இல்லையாங்கிற கவலை. இன்னைக்கு அவன் குடிச்சானா இல்லையா? டே, குடிச்சா நீ தள்ளாடுவாய், நீ குடிக்கவில்லை என்றால் உன் அரசாங்கம் தள்ளாடி விடும். உலகத்தில் இப்படி பாரு, பொது மனிதனா ஒரு நாட்டின் குடிகளை குடிக்க வச்சு அதில் இருந்து வருகிற வருமானத்தை வச்சு வளர்ச்சி நல்லாட்சின்னு பேசினான்னா, இவனை மாறி ஒரு கேவலப்பட்டவர்கள் ஐயோக்கிற நீ உலக வரலாற்று எங்கே பார்த்திருக்கியாடா? எங்கே பார்த்திருக்கியா சொல்லு? இவ்வளவு மக்கள் தொகை இல்லை, இவ்வளவு வருவாய் பெருக்கம் இல்லை, ஒண்ணுமே இல்லாத காலத்தில் பல அணைகளை கட்டி, பல சாலைகளை போட்டு, பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வைத்தான் ஒரு தலைவன், நம்முடைய தாத்தா காமராஜ். மின் கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, 9 லட்சம் கோடி கடன், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அரிசி பருப்பு விலை உயர்வு, எல்லாம் போக வரி வரி எல்லாம் எடுத்துக்கொண்டு சாராயம் வித்த அந்த காசுல அரசு நடத்த வேண்டியது இருக்குன்னா எதை பத்தி கவலைப்படுவோம்? மிக கொடுமையான ஒரு காலகட்டத்தில் நாம் மாத்திக்கிட்டோம். இதுவரை இந்த நாட்டை ஆண்டதிலேயே மிக மிக மோசமான முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். உண்மையிலே அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியல. இப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா அந்த அரசு பொறுப்பேற்கணும், அந்த துறை சார்ந்த அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் நீக்கணும், பாராளுமன்ற உறுப்பினர் நீக்கணும், அப்படி சொல்ல இல்ல. உடனே மாவட்ட ஆட்சியர் பணியிட நீக்கம் அப்படி தூக்கிடுவார், பணியை மாற்றி விட்டுருவார். பணியிட நீக்கம்ல பணி மாற்றம், உயர் காவல்துறை எஸ்பி, மாவட்ட எஸ்பி பணியிட மாற்றம். ஏன்னா அவன் தானே காட்சி வித்தது, ஊழல் போட்டது அவன் தானே. இப்ப இங்க தம்பி கூட சொன்னாரு பாருங்க, அங்க கள்ளச்சாராயம் காய்ச்சின இடத்துல படிக்கிற பிள்ளைய 2 பிள்ளைய போய் இதை தடுத்துட்டாங்கிறதுக்காக வெட்டி கொண்டுட்டான். அதுக்கு என்ன நடவடிக்கை? அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் பணிமாற்றம், உயர் காவல்துறை அதிகாரி பணிமாற்றம். அரசு பொறுப்பு இல்லை, அதுக்கு தெரியாது. இப்ப அவர்கிட்ட கேளுங்க, 1000 கோடியா என்ன கேட்டாங்க பத்திரிகையில். 1000 கோடியா? 1000 கோடி இருக்காது, கூடத்தான் இருக்கும். எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கணக்கு சொன்னார் பாருங்க, அவர் சொல்ற கணக்கு படித்தா 14,000 கோடி 15,000 கோடி வருது. 10 ரூபா கேஸுக்கு, 10 ரூபா கணக்குக்கு. டே, இந்த ஒரு இடத்துல தாண்டா தமிழ்நாட்டில் என் உடன் பிறந்தானே. உற்பத்தி செய்கிறவனும் விற்பனை செய்கிறவனும் ஒரே முதலாளி இருப்பது டாஸ்மார்க்ல மட்டும்தான்டா. அவனே காய்ச்சறான், அவனே உற்பத்தி செய்யறான், அவனே விற்கிறான். இந்த ஒரு இடத்துல தான்.
நம் மக்கள் வலிமை மிக்க வாக்கை வைத்திருக்கிற போது இந்த மக்களின் உரிமைக்காக வாழ்வுரிமை பாதுகாப்புக்காக நிற்கவில்லை என்றால் ஒரு வாக்கை கூட பெற முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்கவில்லை என்றால் அவன் நம்மளை மதிக்க மாட்டான், நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாட்டான். ஒரு இடத்திலேயாவது நமக்கு நின்றுருக்காங்களா பாரு. இந்த நாட்டை பார்த்து இலங்கைங்கிற தீவுக்கு ஏன் அச்சம் இல்லை? உன் சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்பவனுக்கு நீ இராணுவ பயிற்சி கொடுப்பியா? உன் நாட்டு குடிகளினுடைய படகை பறித்து ஏலமிடுவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுப்பியா? எந்த நாடாவது கொடுக்குமா? அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அரசு இருக்குமா? இந்த மாநிலம் இந்த மக்களுக்கென்று இருக்கிற அரசு இருக்குமா? இருக்குமா சொல்லுங்க. நம் தலைவன் அந்த நிலத்தில் படையோடு நிற்கிற வரை ஒரு மீனவனையும் தொட முடியவில்லை. இந்த நாடு வலிமை மிக்க கடற்படை வைத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் தூத்துக்குடியில் வந்து நங்கூரம் போட்டு 3 மாதங்கள் நங்கூரம் போட்டு நின்றுச்சு. ஒரு வாரம் 3 மாதம் பயணம் செஞ்சு வந்து தூத்துக்குடி கடற்கரையில் ஒரு போர்க்கப்பல் நிறைந்த ஆயுதங்களோட வந்து நங்கூரம் போட்டு நின்றுச்சு. ஒரு வாரம் கழிச்சு போய் பார்க்குறான், என்னடா வேற ஒரு கப்பல் இருக்குன்னு. என்ன நீ புடுங்கண்ணா, நீ ஒரு ரேடார் வச்சு என்ன கண்காணிச்சா? வலிமை மிக்க கடற்படை வச்சு பாதுகாப்பு பணி என்ன செஞ்ச? அவன் என்ன பண்ண, நீ எந்த கொம்பனிடுறா, நான் வந்து நிற்கிறேன் பாடுறான்னு உள்ள வந்து நங்கூரம் போட்டு நின்ட்டான். கப்பல் நிறைய ஆயுதம். நீ என்ன பண்ண, அந்த ஆயுதத்தில் அந்த கப்பல்கள் இருந்த 2 வீரனை கைது பண்ணி உள்ள போட்ட. அவன் என்ன, உன்னுடைய துணை தூதர் தேவையானி கோபுர கடையை தூக்கி உள்ள போட்டான். உடனே ஐயோ ஐயோன்னு கத்துனான். அவன் காதலே வாங்கல. அவன் என்ன சொல்ல வரான், நீ எந்த கொம்பனா விடுறா, என்னை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வந்து கட்டான். ஆனால் அதே அமெரிக்க போர்க்கப்பல் ஒற்றை மகன் அந்த நிலத்தில் நிற்கிறவரை கூட நுழைஞ்சானடா. மொத்த சீனா மொத்த இலங்கையும் ஆக்கிரமித்து நிற்கிறது. மறுப்பவர் எவர்? கச்சத்தீவிலே சீன கூடாரம், சிங்கள வீதிகளிலே வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் சைனீஸ் எழுத்துக்கள். இங்கே வட இந்தியன் பணி செய்வது போல அங்கு முழுக்க சீனர்கள் வேலை செய்கிறார்கள். அம்மந்தோட்டா இதே கடற்படை தளத்திற்குத்தான். நெப்போலியன் சொல்லுகிறான், என் உடன் பிறந்தார்களே, பிரிட்டிஷ் கால்வாய் எனக்கு கிடைத்தால் 1 மாச காலத்தில் உலகத்தை வென்று முடிப்பேன். ஆனால் இலங்கையிலே திரிகோணமலையே அந்த கடற்பரப்பு எனக்கு கிடைத்தால் ஒரே வாரத்தில் உலகத்தை வென்று முடிப்பேங்கிறான். அப்பதான் யார் எங்கடா இருக்கு திருகோணமலைன்னு கவனிக்கிறான். அது யார்கிட்ட இருக்கு? நம்முடைய தலைமையிட்ட இருக்கு, நம்முடைய தாய் நிலத்தில் இருக்கு. இயற்கையில் அமைந்த எல்லா நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு கடற்படை தளம், ஒரு துறைமுகம். அந்த இடத்தை சீனா குருவிக்குது. நான் சத்தியம் பேசுறேன், என் தலைவன் மேல ஆணைய. தலைவர் வந்து என்ன பேசுது, 36 லட்சம் கோடியை கொடுக்குறேங்குது, நாடை அடைஞ்சு குடிக்கிறேங்குது, நீங்களே அதிபரா இருந்த ஆளுங்குது. தலைவர் கேட்கிறாரு, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு. அதுல 25 ஏக்கரை அந்த திரிகோணமலை கடற்பரப்புல 30 ஆண்டுக்கு லீஸுக்கு ஒத்திக்கு கொடுங்குது. சரி யோசிக்கலாம், போயிருது. திருப்பி அமெரிக்கா அதே தேவை, அதே ஆஃபர், அதே டிமாண்ட், அதே தேவையை வைக்க. சீனா என்ன சொல்லுதோ அதே சொல்லுது, அதிபராக்கிறோம், உங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்துறோம், நீங்க ஆளுங்க, எங்களுக்கு அந்த கடற்பரப்பு மட்டும் கொடுங்க. சரி, தலைவர் அனுப்பிடுறார். திருப்பி முக்கியமான தளபதிகளை கூப்பிட்டு உட்காந்து பேசுறாரு. என்ன செய்யலாம்? சில தளபதிகள் சீன தயவுல நம்ம நாடு அடைஞ்சுக்கலாம், பக்கத்தில் இருக்க நாடுன்னு. சில தளபதிகள் சீனா பக்கத்தில் இருக்க அடிக்கடி மூக்க நீட்டும், அமெரிக்கா பெரிய நாடு, அது தயவுல அடைஞ்சுக்கலான்னு. இப்ப இங்க ஒரு தலைவன் இருக்கான், நம்ம உயிருக்கு உயிரான தலைவன் சொல்றாரு, இது 2ல எதை செஞ்சாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துரும்லங்கிறாரு. இந்தியாவுக்கு எதிராக வந்துவிடக் கூடாது என்று நினைத்த தலைவனுக்கு எதிராக இந்தியா நின்றதுதான் வரலாற்றில் பெருந்துரோகம். தலைவர் மறுத்தார், ராஜபக்சே ஏற்றான், இறங்கிட்டான். அவனுக்கு எல்லா உதவியும் செஞ்சு நம்மளை அழிச்சான். இன்னைக்கு இலங்கையை அவன் கைப்பற்றிட்டான். அதே கடற்படை தளத்தை, அதே திரிகோணமலையை 90 ஆண்டுக்கு 900 கோடிக்கு லீஸுக்கு எடுத்து அம்மந்தோட்டாவில் கடற்படை தளத்தை அமைத்து விட்டான். நீ ஒன்னும் செய்ய முடியாது. நீ என்ன செஞ்ச? பாகிஸ்தான் போர் தொடுப்போம், பாகிஸ்தான் நாடே இருக்காது. ஏன்னா இவர் பெரிய சண்டையர், சின்ன பையன்.
ஒரு வல்லாதிக்கத்தின் அழகு எளியோனோட மோதுவதில்லை. உலகத்திலே கொடுமையான வன்முறை ஒருவனை அடித்தால் திருப்பி அவன் அடிக்க மாட்டானா, அவனை அடிப்பதுதான். அவன் அப்படி அடிப்பான். பாகிஸ்தான் அப்படின்பா, அமெரிக்கான்னா பேசி தீர்த்துக்கிடுவோம், சீனான்னா பேசிக்கிறோம், அருணாச்சல பிரதேசத்தை என்னுடைய மாநிலம் என்கிறான். தொட்டு பாரா, சொல்ல சொல்லு பாப்போம். அந்த மாநிலத்தின் நடு பகுதியில் நின்று நாட்டின் பிரதம அமைச்சரை பேச சொல்லிடுறா பாக்குறேன். சொல்லு பாப்போம், பேச சொல்லு.